வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுக்கூட்டம் பரப்புரை தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது குறித்து 6ஆம் தேதி அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம். மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், எம்எல்ஏ, எம்பிக்கள், பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு. பாஜகவிற்கு அஞ்சு எஸ்ஐஆரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் ஆணையத்தின் மீது கொண்ட சந்தேகத்தினாலேயே எஸ்ஐஆர் நடவடிக்கை கண்காணிக்க இபிஎஸ் அதிமுகவினரை அறிவுறுத்தியிருப்பதாக சாடல். சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய சதிச் செயலை தேர்தல் ஆணையம் திட்டம் தீட்டி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். குறைந்த நாட்களை அவகாசம் கொடுத்து திருத்தம் செய்வது வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் என சாடல். பீகாரில் வெறுப்புணர்வை பரப்பும் வகையில் பேசியதை தமிழகத்தில் வந்து பேச பிரதமருக்கு தைரியம் உண்டாகின முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். வாக்கு அரசியலுக்காக பிரதமர் நாடகம் நடத்துவதாகவும் சாடல். இரண்டாயிரத்தி 26 அனைத்து ஊடகங்களிலும் திராவிட மாடல் 2.0 என ஹெட்லைன்ஸ் வரும். தருமபுரியில் நடைபெற்ற திமுக எம்பி இல்ல திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எஸ்ஐஆர் என்றாலே அலர்ஜிதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மக்களை திசை திருப்பவே அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியுள்ளதாகவும் சாடல். போலி வாக்காளர்களை வைத்து தேர்தல் நடத்த திமுக நினைக்கிறதா என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. தேர்தல் பின் போலி வாக்காளர்களை நீக்கி என்ன பயன் என எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடர்பாக காட்டமாக விளக்கம். அரசு ஊழியர்களாலேயே எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நிலையில் அதனை திமுக நம்பாதது ஏன் என எல் முருகன் கேள்வி. போலி வாக்காளர்களை நீக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதால் எஸ்ஐஆர் நடவடிக்கை அவசியம் என பேட்டி. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் 2வது நாளாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுக மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்பு. திமுகவில் மட்டுமல்ல, அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளதாக அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அதிரடி கருத்து. தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது என இபிஎஸ் மீது மறைமுக தாக்கு. பாஜகவின் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா இன்று சென்னை வருகிறார். இந்திய கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது குறித்து பேச்சுவார்த்தைக்கு வருகிறார் என தகவல். நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம் குறித்த அன்புமணி புகாருக்கு பள்ளி கல்வித்துறை மறுப்பு. திட்டம் வாயிலாக நன்கொடை வசூலிக்க அதிகாரிகள், ஆசிரியர்கள் வற்புறுத்தல் என ஆதாரமற்ற புகார் எனவும் விளக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தொய்வு விழுந்த கட்சி பணியை மீண்டும் துரிதப்படுத்தியுள்ளார் தவேக தலைவர் விஜய். இளைஞரணி, மகளிரணி, மாணவர் அணிகளில் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து அறிவிப்பு வெளியீடு.
நாட்டில் சனாதன கொள்கையை அழிய விடாமல் பாதுகாப்பதில் ஆதீனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. டெங்கு, மலேரியாவுடன் ஒப்பிட்டு பேசினாலும் சனாதனத்தை அழிக்க முடியாது என ஆளுநர் RN ரவி திட்டவட்டம். பெண்கள் பாதுகாப்பை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு குழி தோண்டி புதைத்து விட்டது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து EPS X தளத்தில் பதிவு. தமிழகத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இந்த அவலங்களை கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் கவலையின்றி கம்பு சுற்றி கொண்டிருப்பதாக விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயம் இல்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. கையலாகாத காவல்துறையை வைத்திருக்கும் திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் காட்டம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 35 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகள், ஒரு நாட்டு படகை பறிமுதல் செய்து நடவடிக்கை. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தீ குளித்த பெண் சிகிச்சை பலன் இன்றி பரிதாப பலி. குடும்ப பிரச்சனை காரணமாக விபரீத முடிவு. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் மீண்டும் சில ஆவணங்களை கேட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல். நடிகர் கிருஷ்ணா சமர்ப்பித்த ஆவணங்களில் சில விவரங்கள் தெளிவாக இல்லாததால் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 320 ரூபாய் உயர்ந்து 90,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 11,350க்கு விற்கப்படுகிறது. ஐம்பது ஓவர் மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை முதன்முறையாக வென்று வரலாறு படைத்தது இந்திய மகளிர் அணி. மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சரித்திரம் படைத்த சிங்க பெண்கள். ஐம்பது ஓவர் கிரிக்கெட் உலக கோப்பையை இந்திய மகளிர் அணி வென்றதை அடுத்து நாடு முழுவதும் களை கட்டிய கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்தும் ஆடி பாடியும் ஆறாவாரம். மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ICC சார்பில் 39.5 கோடி ரூபாய் பரிசு. 2ஆம் இடம் பிடித்த தென்னாப்பிரிக்க அணிக்கு 19 கோடி ரூபாய் வழங்குகிறது ICC. ஐம்பது ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு 51 கோடி ரூபாய் பரிசு. ஏற்கனவே அறிவித்தபடி பரிசு தொகையை வழங்குகிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டித் தொடரில் அதிக ரன் குவித்தார் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா. 409 ரன்கள் குவித்த சக வீராங்கனை மித்தாலி ராஜின் சாதனையை முறியடித்தார். உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. முழு தொடரிலும் இந்திய வீராங்கனைகளின் ஒருமித்த உழைப்பு சிறப்பாக பிரதிபலித்ததாக நிகழ்ச்சி. உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அடுத்த தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வரலாற்று வெற்றி என X வலைதளத்தில் பதிவு.
தெரு நாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர். சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. அனில் அம்பானி குழுமத்திற்கு சொந்தமான 3084 கோடி சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து நடவடிக்கை. சென்னை சென்ட்ரலில் இருந்து கொல்லத்திற்கு நவம்பர் 19 முதல் ஜனவரி 21 வரை சிறப்பு ரயில் இயக்கம். முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு.